காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சமோசாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படிதான் இப்படி கடன் வாங்கி சாப்பிடுறியோ எனக்கு தெரியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. பஞ்ச் டயலாக் பேச பஞ்சு பஞ்சாக்கிடுவேன். உன் பாச வேணா கேட்டு பாடுறா. அவன் தான் திருட கொள்ளக்கார இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை விட சமச்சா சாப்பிடுறதோட தப்பு இல்லடா. நான் கொள்ளை அடிக்கிறதால யாருக்கு என்ன பிரச்சனை? எது எப்படியோ நான் ஒரு வேலை செய்யறேன்ல. ஆனா நீங்க உட்கார்ந்த இடத்துலயே கொட்டிக்கிறீங்க. அதுவும் கடன் வாங்கி கொட்டிக்கிறீங்க. உடம்புக்கு உழைப்பு இல்ல, கையில காசும் இல்ல. இங்க பாருங்க, வெட்டி பசங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. நல்ல நேரம் பார்த்து வந்தீங்க சிங்கம் சார். பாருங்க, அங்க காலி பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் போய் பாக்குறேன். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாரு மோட்டு, உனக்கு பிடிச்ச சமோசா மேல ஆணையா சொல்றேன் நிறுத்து. பணத்து மேல ஆணையா சொல்றேன் நிறுத்து. நிறுத்த சொன்னா என்ன போட்டு நொறுக்குறீங்களே? விடுங்க, சொல்றதை கேளுங்க. விடுங்கடா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சிங்கம் சார், நீங்க வந்து எப்ப இப்படி செதஞ்சு போயிருக்கீங்க? அடிச்சு தோச்சதுக்கு அப்புறம் எப்ப வந்தீங்க நான் கேக்குறேன். நீங்க மரியாதையா அந்த பக்கம் போங்க. நீங்க இனிமே ஒழுங்கு மரியாதையா நல்லா வேலை செஞ்சு பிழைக்கணும். மோட்டு பத்லு, நீங்களும் ஏதாவது வேலை செஞ்சு பிழைங்க. இனிமே இந்த அடிதடிலாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? நீங்க சொன்னீங்கன்னா சரியாதான் இருக்கும் சார். இனிமே நாங்க நேர்மையா உழைக்க போறோம். நானும் ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்க போறேன். வெரி குட், வெரி குட். இனிமே யாராவது உங்க மேல என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீங்க ஜெயில தான் இருப்பீங்க சொல்லிட்டேன். வாங்க வாங்க, அருமையான பழங்கள், உடம்புக்கு சத்தான பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அவங்களோட பிசினஸ் கோடி கட்டி பறக்குது. அது எப்படியாவது கவுக்கணும். அதை செய்யறதுக்கு ஒரு உருப்படியான யோசனைய சொல்லுங்க சீக்கிரம். பாஸ், என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? பஞ்ச் டயலாக் தூக்கி போடு. அவங்க பிசினஸ் கெடுக்க ஒரு நல்ல யோசனைய சொல்லு சீக்கிரம். பாஸ், நாம அந்த கடையில உள்ள பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டா என்ன? அப்படி இல்லனா அந்த பழங்கள் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டுறலாமே. என் செல்ல குட்டி, இங்க வா பாக்கலாம். குனி, ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர உனக்கு அறிவே வளரல. இப்ப நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், அத கேளு. 2-3 குரங்குகளை கொண்டு வந்து அந்த கடையில விட்டுடுங்க. மத்த எல்லாத்தையும் அதுங்க பாத்துக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியாலாம் வர மாட்டேங்குது. மரியாதையா பழத்தை கொடு, பழத்தை வையி, சொன்னா கேளு. போய்க்கிறது. என்ன காப்பாத்துங்க. ஆஹா, இந்த குரங்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லனா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்ன விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பனானா வாழைப்பழம் இல்ல. நீங்க வேணா கீழே போய் சாப்பிடுங்க. என்ன உருட்டி விட்டுருங்க. அவங்களோட வியாபாரத்தை மூடிட்டு அவங்க ஓடுற மாதிரி நாம பண்ணியாச்சு. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். இப்ப நாம நம்மளோட பிசினஸ் பார்க்கலாம். ஓடி போயிரு. மோட்டு, அங்க பாத்தியா? நம்ம வியாபாரத்தை கேட்டுட்டு அவன் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டான் பாரு. ஏதாவது செய் மோட்டு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. வாங்க வாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயா சாக்லேட் தராங்களா? எல்லாரும் அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வாங்க. வாங்க மக்களே வாங்க. வாய்க்கு சுவையான இனிப்பான சாக்லேட் வாங்க. என்ன பண்றீங்க? நில்லுங்க.
என்னப்பா எல்லாரும் என்ன பண்றீங்க? சாக்லேட்டுக்கு காசு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. காசு கொடுங்கப்பா. ஓ பாஸ், உங்க பஞ்ச் டயலாக் பிரமாதமா இருக்கு. இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு நீங்க வேற. முதல்ல அவங்க கிட்ட இருந்து சாக்லேட்ட புடுங்குங்கடா. போங்க. பணம் பணம் ப்ளீஸ் பணம் கொடுங்க. ஊரு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கு, ஃப்ரீயா சாக்லேட் தரோம்னா நீ என்ன காசு கேக்குற? என்ன ஏமாத்த பாக்குறியா? எங்களை எல்லாம் என்ன இழுத்த வாயின்னு பாத்தியா? இவனை அடிங்க, அடிச்சு தும்சம் பண்ணுங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. திடீர்னு எனக்கு என்னாச்சு? கைகாலெல்லாம் மரத்து போச்சு. எதுக்கு என்ன எல்லாரும் அடிச்சாங்க? பாஸ் பாஸ், அவங்க உங்களை அடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். மோட்டு பத்லு. ஏதோ எங்களால முடிஞ்சது. பாக்ஸர் அண்ணாச்சி வாங்க, உங்க குழந்தைகளுக்கு இங்க பொம்மைகள்லாம் நிறைய இருக்கு. பாக்ஸர் சார் இந்த பக்கம் வாங்க. இங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. பஞ்சிங் பேக் இருக்கு, பவுச்சஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். இல்ல அண்ணாச்சி, நீங்க என் கடைக்கு தான் வரணும். வாங்க. இல்ல ஏன் கடைக்கு தான் வரணும். இந்த பக்கம் வாங்க. நான் அந்த பக்கமும் வரல, இந்த பக்கமும் வரல. நீங்க எந்த பக்கம் போடணும்னு முடிவு பண்ணிக்கங்க. சிங்கம் சார், நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம். இங்க பாருங்க, பொம்மை கடை ஓபன் பண்ணிருக்கோம். சீக்கிரமா வாங்க, உங்க பசங்களுக்கு பொம்மைய வாங்கிட்டு போங்க. வாங்க. சிங்கம் சார் இந்த பக்கம் வாங்க. நான் இப்ப ரொம்ப நேர்மையா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜான், நீ திருந்திட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் முதல்ல என்னோட நண்பன் மோட்டுவோட கடைக்கு தான் போவேன். அதுக்கப்புறம் உன் கடைக்கு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. மொத்தம் சீக்கிரமா போங்கடா, இன்னும் வேகமா போங்க. மொத்தம் வேகமா போ, அவங்கள விடக்கூடாது. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். திருட்டு பசங்களா, நில்லுங்க. மோட்டு நில்லு. பாவிங்களா, மறுபடியுமா காப்பாத்துங்க. இன்னும் வேகமா போங்க. அத கதவுல இங்க என்ன நடக்குது? நிறுத்துங்க. ஸ்டாப். ஐ சே ஸ்டாப். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். சீக்கிரம் சீக்கிரம். நிறுத்து. சிங்கம் சார், நாங்க உங்க பைக் எடுத்துட்டு போறோம். அப்புறமா கொண்டு வந்து தரோம். பாய் பாய். அவங்கள புடிங்க. அவங்க என்னோட பைக்கை திருடிட்டு போறாங்க. என்னது, போலீஸ் பைக்கே திருடிட்டாங்களா? ஆமா, அவங்களை விடக்கூடாது. இட்ஸ் இந்த ஆர்டர் இன் தி நேம் ஆஃப் லா. சீக்கிரம் போ. சமோசா. வெரி குட். சார் சார், எங்களை எதுக்காக சார் உள்ள போடுறீங்க? அந்த ஜான் எங்க கடையில இந்த கல்லாப்பட்டி ஆட்டையை போட்டுட்டு ஓட்டிட்டான். கடைசியில எங்களை தூக்கி உள்ள வைக்கிறீங்களா சார்? ஜான் செஞ்சது எல்லாமே தப்பான விஷயம் தான்.
ஆனா நீங்களும் அவனோட சாக்லேட் கடையை மூட வச்சீங்கல்ல, அதுவும் ஒரு விதத்துல தப்புதான். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க அதுக்கு மேலேயும் திருந்தலனா உங்களை நான் இங்க இருந்து வெளியே விடவே மாட்டேன். சொன்னது புரிஞ்சுதா? வெளியே விடவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல இவனுக்கு திருந்த மாட்டானுங்க.